டே 16 ஆஃப் காலிஸ்டனிக்ஸ்ல இன்னைக்கு மென் பிசிக்ஸ் காம்படிஷன் தான் பார்க்க போறோம். என்னடா இவன் வர ஒர்க் அவுட்டே பண்ண விளாக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. பேட்மிண்டன் விளையாடும்போது காலைல ஒரு உருண்டை வாங்கிட்டேன். காலில் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆனால கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கேன். வெயில் எப்படி அடிக்குது? மார்னிங்கே கோச் ஃபோன் பண்ணி நம்மால் ஒருத்தர் மென்ஸ் பிசிக்ஸ் காம்படிஷன் ஏறாரு, வாங்க போய் பாத்துறோம்னு கூப்பிட்டாரு. சரி அதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி தூக்கம் வந்ததா மிச்சம். ஆனா இது அவர் தப்பு இல்ல, நான் தான் வழி மாதிரி வந்துட்டேன். கோயம்புத்தூர் வந்து ஒரு வருஷம் ஆனாலுமே இன்னும் எந்த ரூட்டும் எனக்கு ஒழுங்கா தெரியல. என்னடா மென்ஸ் பிசிக்ஸ் காம்படிஷன் சொல்லிட்டு டெட் லிஃப்ட காட்டுறேன் அப்படின்னு பாக்காதீங்க. எனக்குமே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. ஏற குறைய அங்க ஒரு 4-5 ஈவெண்ட் போயிட்டு இருந்துச்சு நண்பர்களே. என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, நம்மள 20 கிலோ ஒழுங்கா தூக்க முடியல, அவனுங்க என்ன அசால்ட்டா 150-200 போயிட்டு இருக்கானுங்க. பாத்தியாரு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாரு யாரு? அடிச்சு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்வியா நீ? இரியா காம்படிஷன் முஸ்லிம் பாக்குறேன். இது முடிஞ்சனே மென்ஸ் பிசிக்ஸ் காம்படிஷனுக்காண்டி எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவன் சம்மந்தம் மேலும் 52 காட்டணும்னு நினைக்காதீங்க நண்பர்களே. நம்ம ஆளோட நம்பர் 52 தான். இவர் தான் அந்த 52 ஹோம் ஒர்க் அவுட் பண்ணி மென்ஸ் பிசிக்ஸ் காம்படிஷன் ஏறினா. இவர் மட்டும் இல்லை, அங்கே இருக்க நிறைய பேரை பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அங்கே இருக்க பல பேரோட ஃபிசிக்ஸை பார்க்கும்போது அதில் பல வருஷம் உழைப்பு எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு பெருசாக ஆசையே வந்ததில்லை. இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு, த வாரியர் ஹூ ட்ராப்ஸ் இஸ் ஸ்வார்ட் கேன் நாட் ஆஸ்க் ஹூ வின் த பேட்டில். புரிஞ்சுதான்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பாய், நாளைக்கு பார்க்கலாம். சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் சில் ப்ரோ.